ஆதியாகம புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை வாசிப்போம். ஆதாம் தன் மனைவியாக ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று, கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான். காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும். நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். ஆதியாகம புத்தகம் முதலில் நடந்த பல சம்பவங்களை நமக்கு தெரிவிக்கிறது. அதிலே முதல் குடும்பத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை 4ஆம் அதிகாரம் நமக்கு தெரிவிக்கிறது. அதிலும் ஒரே வீட்டில் பிறந்த 2 பிள்ளைகள். அந்த 2 பிள்ளைகளை பற்றி முதல் சம்பவம் ஏதேன் தோட்டத்திற்கு வெளியே வந்த பிறகு, ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே வந்த பிறகு அவர்கள் குடும்பத்தில் நடந்தது என்ன என்பதை இந்த 4ஆம் அதிகாரம் நமக்கு தெரிவிக்கிறது. அதிலும் 2 ஆண் பிள்ளைகளை பற்றி ஒரு முக்கியமான சம்பவத்தை இந்த அதிகாரம் நமக்கு தெரிவிக்கிறது. காயின், ஆபேல் என்பவர்கள் முதல் குடும்பத்தில் பிறந்த முதல் பிள்ளைகள், 2 ஆண் பிள்ளைகள். அதே போல ஏசா, யாக்கோபு என்ற இருவர். ஆதியாகமம் 25 அதை சொல்லுகிறது. அதே போல இஸ்மவேல், ஈசாக்கு என்ற 2 பேரை பற்றி வேதம் சொல்லுகிறது. பாரேஸ், சேரா என்ற 2 பிள்ளைகளை பற்றி ஆதியாகமம் 38ஆம் அதிகாரம் கூறுகிறது. அது மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டிலே இதே போல பல 2 சகோதரர்கள் உண்டு. 1 யோவான், யாக்கோபு. 2 அந்திரேயா, பேதுரு. இவர்கள் எல்லாம் 2 சகோதரர்கள். இது வெறும் ஆண்களுக்கு மட்டுமல்ல, பெண்களுக்கும் அப்படி உண்டு. ராகேல், லேயால் 2 சகோதரிகள். அவர்களைப் போல மார்த்தாள், மரியாள் 2 சகோதரிகள். லோத்தினுடைய குமாரத்திகள் 2 பேர். மூத்தவள், இளையவள் என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. நகோமியினுடைய மருமக்கள்மார்கள் 2, ரூத், ஓர்பால். 2 பற்றி வேதத்தில் பல இடங்களிலே வாசிக்கிறோம். அதே போல ஒரு 2 முதலாவது குடும்பத்தில் பிறந்த இந்த 2 பற்றி இந்த 4ஆம் அதிகாரம் சொல்லி இருக்கிறது. ஆனால் இந்த 4ஆம் அதிகாரம் பல முக்கிய செய்திகளை தேவனுடைய பிள்ளைகளுக்கு நமக்கு தெரிவிக்கிறது. காயின், ஆபேல். குறிப்பாக ஆபேலை பற்றி இன்று நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பல பாடங்களை தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த அதிகாரத்தின் சிறப்பு இருக்கிறதே, இதுல ஒரு பெரிய சிறப்பு இருக்கிறது. இந்த அதிகாரம் பெரும்பான்மையாக காயினை பற்றி, அவனுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லியிருக்கிறது. அதிகாரத்தின் பிற்பகுதி முழுவதும் காயினும் அவனுடைய குடும்பத்தையும் பற்றி. ஆனால் அதிகாரத்தின் முற்பகுதியிலே ஆபேலை பற்றி சொல்லி இருக்கிறது. இந்த ஆபேல் தேவனுடைய வார்த்தையையும் தேவனுடைய வாழ்க்கையையும் அவன் நமக்கு சொல்லுகிற பாடத்தை பற்றி தான் இந்த அதிகாரத்தின் முதல் பகுதியிலே நாம் பார்க்க முடிகிறது. ஆபேல், ஹேபெல் என்றால் மூச்சு, பிரீத் என்று பொருள். ஆபேல் என்றால் ரேப்பர், மாயை
என்று பொருள். கவனிங்கள், 4ஆம் அதிகாரம் 1 வசனம். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். மறுபடியும் அவள் ஆபேலை பெற்றெடுக்கிறாள். ஆபேலை பெற்றெடுத்த பொழுது அந்த பொருளோடு கூட ஆபேல் என்று பெயர் வைக்கிறாள். இந்த இடத்துல சொல்லப்படவில்லை, வேறொரு புத்தகம் சொல்லுகிறது. ஏவாள் என்ன சொன்னாலாம், ஒன்றுமில்லாமல் இந்த உலகத்தில் வந்தோம், ஒன்றுமில்லாமல் இந்த உலகத்திலிருந்து புறப்பட்டு போவோம் என்று சொல்லி அவனுக்கு ஆபேல் என்று பெயரிட்டாலாம். தட் மீன்ஸ் மாயை என்று பொருள். ஆபேல் என்றால் அழகான ஆரம்பம். ஆனால் இந்த அதிகாரத்தில் 3 முக்கிய காரியங்கள் தலைப்புகளாக இடலாம். 1, the characters. 2, the crime. 3வது, the consequences. முதலாவது 2 பேருடைய வாழ்க்கையின் நடந்த நடத்தை. 2வது, அவர்கள் வாழ்க்கையில் நடந்த குற்றம். 3வது, அந்த குற்றத்தின் நிமித்தம் வந்த பலன், தீர்ப்பு என்ன என்பதை தான் இந்த புத்தகம், இந்த அதிகாரம் நமக்கு சொல்லுகிறது. இந்த ஆபேலும் காயினையும் பற்றி அதிக இடங்களிலே நாம் வாசிக்க முடியாது. வேதத்தில் மிக சொற்ப இடங்களில் தான் இவர்களை பற்றி சொல்லி இருக்கிறது. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் அவர்களை பற்றி சொல்லுகிறது. மத்தேயு 23:35, லூக்கா 11:50, இந்த 2 புத்தகங்களிலும் ஒரே ஒரு காரியத்தை பற்றி இயேசு ஆபேலை பற்றி பேசியிருக்கிறார். 3வது இடத்துல எபிரேயர் 11:4, எபிரேயர் 12:24 எபிரேய ஆக்கியோன் ஆபேலை பற்றியும் காயினையும் பற்றி பேசியிருக்கிறார். கடைசியாக 1 யோவான் 3:12 யூதா 11 காயினை பற்றி பேசியிருக்கிறார்கள். ஆக காயின் என்ன செய்தான் என்பது நாம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஆபேல் தான் இதுல மிக முக்கியமானவராய் இருக்கிறார். காயின், ஆபேல் ஒரே பெற்றோருக்கு பிறந்த 2 பிள்ளைகள். இவர்கள் 2 பேருமே 2 வகையில வேறுபட்டவர்களாய் இருக்கிறார்கள். முதலாவது, அவர்கள் தொழிலிலே வேறுபட்டவர்களாய் இருக்கிறார்கள். காயின் நிலத்தை பயிரிடுகிற விவசாயியை போல இருந்தான். அவனுடைய தொழில் நிலத்தை பயிரிட்டு அதில் இருக்கிற பலன்களை பெற்றவனாய் இருந்தான். இது காயினுடைய தொழில், நிலம் சார்ந்ததாய் இருந்தது. ஆபேல் அவன் எப்பொழுதுமே மேய்ச்சலின் மேலே கவனம் செலுத்துகிறவனாய் இருந்தான். 2 பேருமே ஒரே குடும்பத்தில் 2 வகையாக பிரிந்து வேலை செய்தவர்களாக இருந்தனர். பல நேரங்களில் உங்கள் வீடுகளில் கூட அப்படி இருக்கலாம். ஒரு பிள்ளை நல்ல பிள்ளையாக இருக்கும், ஒரு பிள்ளை அவனை போல நல்ல பிள்ளையாக இருக்காது. ஒரு பிள்ளை விருப்பம் வேறு ஒன்றாக இருக்கும், இன்னொரு பிள்ளையின் விருப்பம் அதற்கு எதிராக இருக்கும். ஒரு பிள்ளை பணத்தை சேகரிக்கிறவனாக இருப்பான், இன்னொரு பிள்ளை பணத்தை செலவழிக்கிறவனாய் இருப்பான். ஒரு பிள்ளை பெற்றோரின் பேச்சை கேட்கிறவனாய் இருப்பான், என்ன சொன்னாலும் கேட்பான். இன்னொரு பிள்ளை அப்படி கேட்கிறவனா இருக்க மாட்டான். ஒரு பிள்ளை வீட்டுக்குள்ளவே இருப்பான், ஆனா இன்னொரு பிள்ளை வெளியே சுத்திக்கிட்டே இருப்பான். ஒரு பிள்ளையின் ஆசை வேற இருக்கும், ஆனா இன்னொரு பிள்ளையின் ஆசை வேற இருக்கும். இது உங்க வீடுகளிலும் நடக்கிற ஒரு சகஜ சம்பவம். உங்க வீட்டில் எப்படி இருக்குதோ அதே போலதான் ஆதாம் வீட்டிலும் இருந்தது. ஏனென்றால் முதல் குடும்பத்தில் நடந்ததுதான் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த விதை, அந்த வித்து, அந்த பலன், அந்த பலனினுடைய விரிவாக்கம் இன்று வரைக்கும் நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது.
ஆகையினால்தான் அந்த முதலாம் ஆதாமிலிருந்து வருகிற எல்லாரும் அதே பிரச்சனையிலே சந்திக்கிறோம், அதே சாபத்தை சுமக்கிறோம், அதே முள்ளுள்ள இடங்களிலும் விளைவிக்கிற பூமியிலே வாழ்கிறோம். சாபம் பெற்ற ஒரு இடத்திலே நாம் எல்லாரும் வாழ்கிறோம். உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும் என்று தேவன் சொன்னார். அந்த பூமி முழுவதும் சாபம் நிறைந்ததா இருக்கிறது. ஆகவேதான் உலகத்தில் சமாதானம் இல்லை. எத்தனை ஆட்சி நடந்தாலும், சுதந்திரம் அடைந்து எத்தனை வருஷங்கள் ஆனாலும், எத்தனை தலைமுறைகள் மாறினாலும், விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் ஏராளம் பெருகினாலும் பிரச்சனை மாறவில்லை, தீர்வு வரவில்லை. குழப்பமாகவே இருக்கிறது. எத்தனை கோடி மக்கள் உலகத்தில் இருந்தாலும் எல்லா தேசங்களிலும் தீர்வு வந்துவிட்ட தேசம் என்று ஒன்று உண்டா? இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. உலகத்துல செல்வந்தர்கள் இல்லையா? இருக்கிறாங்க. உலகத்துல படிப்பாளிகள் இல்லையா? இருக்கிறாங்க. உலகத்தில் கல்விமான்கள், வசதி உள்ளவர்கள், பெரும்பான்மையானவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் தீர்வுகள் கொண்டு வர முடியவில்லை. அவர்களால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியவில்லை. காரணம் என்னவென்றால், பூமியே சாபம் பெற்ற பூமி. அந்த சாபம் பெற்ற பூமியில் வாழ்கிற நாம் முயற்சிக்கிறோம், ட்ரை பண்றோம், மாற்றணும்னு நினைக்கிறோம், சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறோம், வறுமையை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம், குற்றங்களை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம், முடியல. சமாதானத்தை கொண்டு வரணும் நினைக்கிறோம், அமைதியை கொண்டு வந்து நினைக்கிறோம், எல்லாரும் உட்கார்ந்து பேசுறோம், எல்லா தலைவர்களும் கூடுறாங்க, மாநாடு நடக்குது, எல்லாம் கூடுறாங்க, முடியல. ட்ரை பண்றோம், முடியல. எங்க ப்ராப்ளம் இங்க இல்ல, அங்க தொடங்கின ப்ராப்ளம். உன்னிமித்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும்னு சொன்னாரு. அந்த சாபம் வாங்கின பூமி, புரோக்கன் வேர்ல்ட், உடைஞ்ச உலகத்துல வாழ்ற உன் வாழ்க்கை உடையாத இருக்கணும்னா தேவனை நோக்கி பார்க்க வேண்டியது இருக்குது. சமாதானத்தை இழந்த ஒரு உலகத்துல சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கையை நீ வாழணும்னா தேவனை நோக்கி பார்க்க வேண்டியது இருக்குது. சாபம் பெற்ற ஒரு உலகத்துல வாழ்ற உனக்கு நீ சாபத்தோட வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஆசீர்வாதமா வாழுவ. அப்படின்ற ஒரு ஆசீர்வாத வாழ்க்கை உனக்கு வேணும்னா தேவனை நோக்கி பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா எங்க தீர்ப்பு வந்ததோ, யார் தீர்ப்பு அளித்தாங்களோ, அதே தீர்ப்பை அளித்த அந்த நியாயாதிபதி இடத்துல போய், நியாயாதிபதியே, தீர்ப்பு கொடுத்தவரே, என்ன பாரும், அந்த தீர்ப்பிலிருந்து என்னை காப்பாற்றும், அந்த சாபத்திலிருந்து என்னை விடுவியும் என்று ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே என்னை உம்முடைய பிள்ளையாக்கி விடும், தீர்ப்பை என் பேரிலே மாற்றி எழுத, என் பாவத்தையும் மன்னித்து சாபத்தை எடுத்து போடும், இதோ கிறுக்கி போட்ட என் பெயரை ஜீவ புத்தகத்தில் எழுதி வையும் என்று கேட்கும்போது தேவன் நம்மை குறித்து கொள்ளுகிறார், சாபத்திலிருந்து விடுவிக்கிறார், இந்த சபிக்கப்பட்ட உலகத்திலிருந்து நம்மை தூக்கி எடுக்கிறார். இதுதான் மனுஷன் செய்ய வேண்டிய விதம். இதுதான் மனுஷன் செய்ய தவறிய வேலையும் கூட. சரி, என்ன நடந்தது இங்கே? ஒரு விசுவாசி, ஒரு அவிசுவாசி, ரெண்டு பேரும் ஒரு பெற்றோருக்கு பிறந்த பிள்ளைகள். இந்த ரெண்டு பேருமே தேவனை எப்படி சார்ந்து கொண்டார்கள் என்பதை தான் இங்கே நாம் பார்க்க முடிகிறது. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த ரெண்டு பிள்ளைகள், காயின், ஆபேல். இந்த ரெண்டு பேருடைய துவக்கம் இருக்கிறது, நல்ல துவக்கம். ஆனால் ரெண்டு பேருடைய முடிவு இருக்கிறது, சோகமான முடிவு. ஆபேல் கொலை செய்யப்பட்டான், சோகமான முடிவு. காயின் திரும்பவும் ஒரு சாபத்தை பெற்றான், சோகமான முடிவு. காயின் ஆதாமுடைய வம்ச பட்டியலிலிருந்தே எடுக்கப்பட்டான், சோகமான முடிவு. பாருங்கள், ஒரு குடும்பம், ஒரு பிள்ளை நல்ல பிள்ளை, ஒரு பிள்ளை கெட்ட பிள்ளை. அது மாதிரி உங்க குடும்பத்தில் இருக்கலாம். ஒரு பையன் நல்லா படிச்சான், ஒரு பையன் நல்லா படிக்கல, ஒரு பையன் நல்லவன், ஒரு பையன் கெட்டவன்,
ஒரு பையன் நல்லவன், ஒரு பொண்ணு நல்லா இல்லாத போயிடுச்சு. ஒருத்தருடைய வாழ்க்கை நல்லா இருக்குது, ஒருத்தருடைய வாழ்க்கை நல்லா இல்லை, அப்படி போயிடுச்சு. அப்படி ஒரு சில குடும்பங்கள் இருக்கலாம். உங்க வீடு அப்படிப்பட்ட வீடாகவும் இருக்கலாம். இன்னொரு பக்கம் 2 பேருடைய முடிவுமே சோகமான முடிவு. ஒருவன் நல்லவன் கொலை செய்யப்பட்டான், இன்னொருவன் திரும்பவும் சாபம் பெற்று துரத்தப்பட்டான் அல்லது அகற்றப்பட்டான், அவர்கள் வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டான். அப்படியே உங்க வீடா இருக்கலாம். இருந்த 2 பிள்ளையுமே கெட்டு போயிருக்கலாம், இருந்த 4 பிள்ளையுமே சீரழிஞ்சிருக்கலாம். நீங்க பெற்றெடுத்த ஒரு பிள்ளை கூட நீங்க விரும்பின மாதிரி நடக்க பிள்ளையா இல்லாம இருக்கலாம். அப்படியே உங்க வீட்டுக்குள்ள பிரச்சனை இருக்குது. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு விரும்புறோம், ஆனா நம்ம விரும்புற மாதிரி நடக்கல. எல்லா பிள்ளைங்களும் நல்லா வளரணும்னு பார்க்கிறோம். இன்னைக்கு எத்தனையோ வீடுகள்ல ஒரு பிள்ளை கூட சீர்படாத போச்சு. அநேக வீடுகள்ல காயினை போல பிள்ளைகள் இன்னும் இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு கெட்டவனை பத்தி, கெட்டு போனவனை பத்தி பேசுவதை விட ஒரு நல்லவனை குறித்து பேசினா அது நம்ம விசுவாசத்துக்கு உதவியா இருக்கும். அது நாம் நல்லவர்களா மாற நமக்கு அது பாடமா இருக்கும். ஒரு நல்லவனுடைய வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற பாடம் என்ன என்பதை தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். மிக சுருக்கமாக 5 குறிப்புகள் ஆபேலை பற்றி உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்பர் 1, ஆபேலை பற்றி 5 குறிப்பு, 5 உண்மை. The 5 things, 5 lessons about Abel. Number 1, Abel's faith. ஆபேலின் விசுவாசம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். போதும். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். By faith Abel அப்படின்னா இந்த விசுவாச வீரர்களின் பட்டியலே தொடங்குது. லிசன். இந்த விசுவாச வீரர்களின் பட்டியல் தொடர்ந்து போது எபிரேய ஆக்கியோன் பயன்படுத்துறாரு. அவர் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு பேசுறாரு, புதிய ஏற்பாட்டு யூதர்களுக்கு பேசுறாரு, எபிரேய மக்களுக்கு பேசுறாரு, புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களுக்கு பேசுறாரு. ஆக்கியோன் என்ன சொல்றாரு? உதாரணங்களை எடுக்கிறாரு. இந்த 11ஆம் அதிகாரம் ஹீரோஸ் ஆஃப் ஃபெய்த் அப்படி என்று அழைக்கப்படுகிறது. விசுவாச வீரர்களை பற்றிய ஒரு பெரும் பட்டியல். இதுல அவர் முதல்ல எடுத்தது ஆபிரகாமை எடுக்கல, ஆனால் முதல்ல எடுத்தது ஆபேலை எடுக்கிறாரு. ஏபெல். By faith Abel's faith. ஆபேலின் விசுவாசம். அப்ப முதல்ல இந்த ஆபேலுக்கு என்ன இருந்ததுன்னா விசுவாசம் இருந்துச்சு. ஆபேல் எதுல விசேஷமானவன்? ஆபேல் விசுவாசத்தில் விசேஷமானவன். ஆபேலுடைய விசுவாசம் இருக்குது, அந்த விசுவாசம் தேவனையே அவருடைய கவனத்தை அவன் மேல் திருப்புகிற விசுவாசம். ஆபேலின் விசுவாசம் தான் இன்னைக்கு நமக்கு தேவையா இருக்குது. இந்த எபிரேய ஆக்கியோன் எழுதும் பொழுது முதல்ல ஆபேலை பற்றி எழுதுறாரு. அதாவது உங்க கிளாஸ்ல 60 பேர் படிக்கிறாங்க அப்படின்னா அந்த 60 பேர்ல ஒருவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பான், அல்லது ஒரு கேர்ள் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பா. அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற ஆள் ரொம்ப தியாகம் பண்ணி படிச்சவனா இருக்கணும். The first man Abel ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கிறாரு. அவரை குறிச்சு தான். எதுல? விசுவாசத்துல. லிசன். எந்த வசதியுமே இல்லை,
முதல் புது உலகம். அப்பதான் உலகமே தொடங்கி இருக்குது. அப்பதான் அவங்க அம்மா அப்பாலாம் வெளியே வந்து முழு உலகத்தை பார்த்து வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. வசதி இல்லை, எந்த வாய்ப்பு இல்லை, எந்த லீடர் இல்லை, நோ சர்ச், நோ பாஸ்டர், நோ ஆர்கனைசேஷன், எந்த வசதியுமே இல்லாத ஒரு இடத்துல ஒருத்தன் விசுவாசத்துல வளர்ந்துட்டான். யோசித்து பாருங்க, எந்த வசதியுமே உங்க வீட்டில் இல்லை. கரண்ட் லைட் இல்லை, சாப்பாடு சரியில்லை, சரியான ட்ரெஸ் இல்லை, எதுவுமே இல்லை. அப்பாவுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, உங்களுக்கு வாகனம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு பின்னணியில நீங்க படிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? எந்த ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, விழுந்து விழுந்து படிச்சிருப்பீங்க. எந்த வசதியுமே இல்லாத ஒரு சூழல்ல இருந்து நீங்க வெற்றி பெற்று முதல் மார்க்கை எடுத்தா எப்படி இருக்குமோ, அதே போல எந்த ஒரு வாய்ப்புகளுமே இல்லாத ஒரு உலகத்துல முதல் ஒருத்தன் விசுவாசத்தை பற்றி கொண்டான். அவன் பேர் ஆபேல். விசுவாசத்தினாலே ஆபேல். யாரும் அவனுக்கு டீச் பண்ணியிருக்க முடியாது, அவங்க அம்மா அப்பாவை தவிர வேற யாரும் அவனுக்கு சொல்லியிருக்க முடியாது. இந்த எபிரேய புத்தகம் தொடங்கறத கவனிங்க. முதல் வசனம் அப்படி என்ன மாதிரி தொடங்குது பாருங்க. எபிரேயர் 11:1. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. ஓகே, இரண்டாவது வசனம். அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவர்களால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். ஆபேலுக்கும் காயினுக்கும் ஒரு தேவன் இருக்கிறாரு அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்க? அவங்க அம்மாவும் அப்பாவும் சொல்லியிருப்பாங்க. விசுவாசமானது இங்க பாருங்க, நம்பப்படுகிறவைகளின் உறுதி. நீ எதை நம்புறியோ அதை உறுதியா பிடிச்சுக்கணும். வாட் இஸ் தட் ஃபெய்த்? எதை நம்புறியோ, ஆண்டவரை நம்புறியா, உறுதியா பிடிச்சுக்கோ. அதான் ஃபெய்த், உறுதியா பிடிச்சுக்கோ. இத ஆபேல் செஞ்சான். அப்புறம் விசுவாசம் என்பது பாருங்களா, நான் பார்க்கல, காணப்படல, ஆனா நிச்சயம் அதுதான். ஆமா, இயேசுவை உறுதியா நம்புறேன். I didn't see even heaven. பரலோகத்தை நான் பார்க்கவே இல்லை, ஆனா நான் நம்புறேன். காணப்படல, ஆனா உறுதியா நம்புறேன். நான் மரிச்ச பிறகு அந்த பரலோகத்துக்கு போவேன் என்பது ஒரு விசுவாசம். இப்படிதான் ஆபேலின் விசுவாசம் இருந்ததுனால தான் வேலை செய்ததுமே ஆண்டவரை பார்க்கிறதுக்கு, ஆண்டவரே, I want to respect you, Father. I want to honor you, Lord. This is my faith. முதலாவது ஃபேமிலி ஃபெய்த் இருந்துச்சு. இந்த ஃபேமிலிக்கு ஃபெய்த் இருந்துச்சு. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் விசுவாசம் இருந்துச்சு. ஏவாளுக்கு விசுவாசம் இருந்ததுனால தான் முதல் மகனை பெற்றதும் சொன்னா, கர்த்தரால் ஒரு மகனை பெற்றேன். வாட் இஸ் தட் ஃபெய்த்? ஆண்டவரே, எல்லாவற்றையும் நான் உம்மிடத்தில் தான் பெற்றேன். ஈவன் தோ லார்ட், நீங்க என் மேல கோபமா இருந்தாலும், ஈவன் தோ நான் உங்களை மீறி நடந்தாலும், உங்களுக்கு பிரியமில்லாததை செய்தாலும், நான் புசித்த கனி நிமித்தம் நீர் என் மேல கோபமா இருந்தீரே, லார்ட், உம்மாலதான் இந்த பிள்ளைய பெற்றேன் அப்படின்னு திரும்ப திரும்ப ஆண்டவரிடத்துல போறோமே, அதுதான் நம்முடைய விசுவாசம். லார்ட், you can beat me, Lord, you can beat me, I am your son, please Lord. நான் எங்க போவேன் ஆண்டவரே, நீர் கோபமா இருந்தாலும், நான் பாவியா இருந்தாலும், நான் உமக்கு பிரியமில்லாத இருந்தாலும், நீ விரும்புறதை செய்யாம போனாலும், லார்ட், நான் எங்க போவேன் ஆண்டவரே? திரும்ப திரும்ப அவரிடத்துல போறோமே, அதுதான் விசுவாசத்தின் உறுதி. அது மட்டும் இல்ல, ஆக்குபேஷனல் ஃபெய்த். அவன் செஞ்ச தொழில்ல ஒரு விசுவாசம் இருந்துச்சு. என்ன தொழில்?
ஆடு மேய்க்கிறவனா இருந்தான். இந்த ஆடு மேய்க்கிற தொழில்ல தேவனை அவன் நம்பினவனா இருந்தான். ஆண்டவரே, நான் உமக்கு காணிக்கை கொடுக்க போறேன். அது என்ன காட்டுதுன்னா, என் விசுவாசம் உள்ள இருதயத்தை காட்டுது. லார்ட், நான் உம்முடைய பலிபீடத்தில் வந்து உமக்கு காணிக்கை கொடுப்பேன். அது என்ன காட்டுதுன்னா, ஆண்டவரே, இவ்வளோ நாள் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கல்ல, ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் யூ. திரும்ப வரேன். பலிபீடத்தை என்ன காட்டுதுன்னா, ஆண்டவரே, நான் ஏன் தெரியுமா உங்களுக்கு காணிக்கை கொடுக்குறேன்? ஆண்டவரே, இனிமே நீர் எனக்கு நல்லா செய்வீர், நல்லா உதவி செய்வீர், ஹெல்ப் பண்ணுவீர். லார்ட், திஸ் இஸ் மை ஃபெய்த். ஸோ ஃபேமிலி ஃபெய்த், பர்சனல் ஃபெய்த், யுவர் ஒர்க், ஈவன் யுவர் ஆக்குபேஷனல் ஃபெய்த். உங்க ஆக்குபேஷன் என்ன, அதுல விசுவாசம் இருக்குதா? உங்க ஒர்க் என்ன, அதுல விசுவாசம் இருக்குதா? தோ ஒரு மனுஷன் ஆடு மேய்க்கிறவனா இருந்து தேவனை விசுவாசிச்சான். அருமையானவங்களே, இந்த 3 ஏரியாவிலையும் உங்களுக்கு விசுவாசம் இருக்கணும். 1, உன் குடும்பத்தில் விசுவாசம். 2, உன் தனிப்பட்ட வாழ்க்கையில விசுவாசம். 3, உன் தொழிலில் உனக்கு விசுவாசம் இருக்கணும். ரொம்ப வசதியானா ஏத்திஸ்ட் ஆயிடும். ரொம்ப வசதியானா ஏத்திஸ்ட் ஆயிடும். கடவுளை நம்புறியா? கடவுளெல்லாம் நம்பலைங்க. கடவுள் எங்கெங்க இருக்கிறாரு? நான் கடவுளெல்லாம் நம்பல. முன்னெல்லாம் போவேன், இப்பெல்லாம் இல்லை. முன்னெல்லாம் கோயிலுக்கு போவேன், இப்பெல்லாம் இல்லை. கடவுள் நம்பிக்கை இல்லை. கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்றவன் ஞானி இல்லை, அவன் பகுத்தறிவாளி என்று அழைக்கப்படலாம். ஆனால் அவனை மூடன் என்று வேதம் அழைக்கிறது. You need faith. Faith. நம்பப்படுகிறவர்கள் உறுதி, உறுதி, உறுதி. அந்த உறுதியை தான் ஆபேல் பெற்றிருந்தான். நம்பர் 2, Abel's offering. ஆபேலின் காணிக்கை. ஆபேலின் காணிக்கை வாசிப்போம். எபிரேயர் 11:4. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். காணிக்கை, ஆபேலின் காணிக்கை. ஆபேலின் என்ன பண்ணா? அவன் மந்தை மேய்க்கிறவனா இருந்தான், அவனும் காணிக்கை கொண்டு வந்தான். காயின் நிலங்களை பயிரிடுகிறவனா இருந்தான், அவனும் காணிக்கை கொண்டு வந்தான். 2த்தையும் தேவன் பார்க்கிறாரு. ஓகே, ஓ நிலத்துல விளைஞ்சது எல்லா கனிகள், எல்லா பழங்கள், 2 பேரும் காணிக்கை எடுத்துட்டு வந்தாங்க. ஆனால் முடிவு அப்படி சொல்லல. அந்த வசனத்துல முக்கியமான வார்த்தையை கவனிங்க. காணிக்கை எடுத்து வந்த பிறகு என்ன நடந்துச்சு? கர்த்தர் ஆபேலையும் அவன் காணிக்கையும், 3ஆம் வசனம் படிங்க. 3. சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. 2 பேருமே காணிக்கை கொண்டு வந்தாங்க. முதலாவது தேவன் காணிக்கையை அங்கீகரிச்சார் அப்படின்னு சொல்லல. முதலாவது தேவன் அந்த நபரை அங்கீகரிச்சாரு. லிசன், ஆபேலையும் அவன் காயினையும் அவன் காணிக்கையும். தேவன் 2த்தையும் பார்க்கிறாரு. தேவனுக்கு முதல்ல என்ன வேணும்? காணிக்கை வேணும். அப்படி சொல்லல. நீ காணிக்கை கொடுத்தனா நீ நல்ல பையன், நீ காணிக்கை கொடுத்தா நல்ல ஆளு, நீ காணிக்கை கொடுத்துட்டு போதும், உண்டியில போட்டுரு போதும் அப்படின்னு சொல்லல. முதலாவது தேவன் அந்த நபரை தான் எதிர்பார்க்கிறாரு. ஆபேலை அவன் காணிக்கைய முதல்ல ஆண்டவருக்கு நாம் தான் தேவை, அதை தான் எதிர்பார்க்கிறாரு. கவனிங்கள், ஆண்டவருக்கு எந்த பொருளும் தேவையில்லை. நம்ம கொடுக்கிற பொருட்கள் ஈவன் பரலோகத்துக்கு கூட டிரான்ஸ்ஃபர் ஆனதில்லை. மேபி
அது வந்து பணமா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், ஏதோ ஒரு பொருளா இருக்கலாம். அது பரலோகத்துக்கு கூட போகல. ஆனால் நம்பி விசுவாசித்து இது ஆண்டவருக்குன்னு கொடுத்து எடுத்து வருமே, அதை தான் ஆண்டவர் பார்க்கிறாரு. இட் ஷோஸ் யுவர் ஃபெய்த். இது ஆண்டவருக்கு, இது ஆண்டவருக்கு அப்படின்னு சொல்றோமே. ஆண்டவர் பொருள் மேல போல, அந்த பொருளை அவர் எதிர்பார்க்கல, அந்த பொருளுக்காக அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணல, அவருக்கு எந்த தேவையும் இல்லை. ஈவன் மனுஷர் கைகளால் கூட அவருக்கு ஊழியம் தேவையே இல்லை. அவர் மனுஷர் கைகளில் கூட அவர் வேலையை வாங்க விரும்பல. அவர் ஆவியா இருக்கிறாரு, அவருக்கு ஒரு தேவையும் இல்லை. ஆனால் இந்த இடத்துல தேவன் முதலாவது ஒரு மனுஷனை தான் எதிர்பார்க்கிறாரு. முதல்ல ஆண்டவர் உன்னை தான் எதிர்பார்க்கிறாரு. ஆண்டவருக்கு முதல்ல நீ வேணும், அப்புறம் தான் உன் காணிக்க வேணும். ஆண்டவர் காணிக்கைய நம்பி இல்லை, யார் அதிகமா கொடுக்கறாங்க என்பது கூட அவர் கண்களில் பெரிதல்ல. ரொம்ப பேர் தப்பு பண்றோம். தேசத்துல ரொம்ப பேரு கடவுளுக்கு பணம் கொடுத்தா, கடவுளுக்கு டொனேஷன் கொடுத்தா, கடவுள் உண்டியில போட்டா, கடவுளுக்கு நகைகளை கொடுத்தா கடவுள் ஆசீர்வதிப்பார் நினைக்கிறோம். நோ, எந்த கடவுளும் பொருளுக்காக காத்தில்ல. கடவுளுக்கு பொருள், நம்ம பொருள் போய் அவருக்கு என்ன பண்ண போகுது? அவருக்கு ஒண்ணு ஒரு தேவை இல்லை. ஆனால் அந்த ஆக்ஷனை, அந்த இருதயத்தை, அந்த விசுவாசத்தை, அந்த எண்ணத்தை தேவன் பார்க்கிறாரு. இங்க தேவன் முதலாவது ஆபேலையும் அவன் காணிக்கையும் அங்கீகரிச்சார். ஆபேலை தான் முதல்ல அங்கீகரிக்கிறாரு. இதுக்கு பிறகுதான் அவன் எடுத்துட்டு வந்தது ஆண்டவர் ஓகே அப்படின்னு. சரி, இவன் குட் பாய், நல்ல மனுஷன், நல்ல பையன் அப்படின்றதுக்கு அந்த பெயர் ஈஸியா வரல. தேவன் ஒரு மனுஷன் அவளை ஈஸியா அங்கீகரிக்கல. லிசன், பின்னணியை கவனிங்க. காயின் என்ன பண்ணானா, நிலத்தின் பயிர்களை, கனிகளை கொண்டு வந்து காணிக்கைகளை வச்சானாம். இந்த காணிக்கைகள்ல அவ்வளவு ஈர்ப்பா இல்லை. இந்த காணிக்கை அவ்வளவு ஈர்ப்பா இல்லை, ஃப்ரெஷ்ஷா இல்லை. இவைகளை பார்த்தா ஆண்டவருக்கு பிரியமாவே இல்லை. ஏன் அப்படி செஞ்சா காயின்னா, ஓகே காணிக்கை அப்படி கொண்டு வந்து எந்த ரிஸ்க்கும் எடுக்கல, அதுல விசுவாசம் இல்லை, அதுல எந்த ஒரு முயற்சி இல்லை, இருதயம் சரியில்லை. அதனால அவன் சும்மா ஒரு கேஷுவலா எடுத்துட்டு வந்து வச்சுட்டான். அவன் இருதயம் சரியில்லாததுனால அவன் காணிக்கையும் சரியில்லை. அவன் காணிக்கை சரியில்லை, அதனால அவனுடைய இருதயம் சரியில்லை, அவன் காணிக்கை சரியில்லை. தேவன் காயினையும் அவன் காணிக்கையும் அங்கீகரிக்கல. சரி, இவன் எப்படி காணிக்கை கொண்டு வந்தான்? லிசன், இந்த இடம் தான் எனக்கு ஆபேல் மேல பிரியத்தை உண்டாகுச்சு. ஆபேல் கொண்டு வந்த காணிக்கையை கவனிங்க, 4ஆம் வசனம். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். இப்ப பாருங்க, ஆபேல் மந்தை மேய்க்கிறவனா இருந்தானா? எஸ். மந்தையில ரொம்ப ஆடுகள் இருந்துச்சா? போய் ஒரு ஆடு பிடிச்சிட்டு வந்துடல. See the action is honoring God. தேவன் ஒரு மனுஷன் மேல எவ்வளோ கவனம் வச்சிருக்கிறார் பாருங்க, எப்படி ஹானர் பண்றாரு பாருங்க. ஆபேல் போய் மந்தை இருக்குது இல்ல, போய் எல்லா இடத்துல ஒரு மந்தையை பிடிச்சிட்டு வரல. அவன் என்ன பண்றானா, முதல்ல தலையீற்று, கவனிச்சுங்க அந்த வசந்த கவனிங்க. முதலாவது ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும். வெயிட், முதல்ல ஆபேல் நாளைக்கு பலிபீடத்துக்கு போகணும். முதல்ல ரெடி ஆகுறான், நாளைக்கு பலிபீடம் போகணும். ஓகே, மந்தையை பார்த்தா அதிகமா இருக்குது. காயினா இருந்தா போய் ஏதோ கொஞ்சம் ஒன்று எடுத்துட்டு வந்து வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படி இல்லை, பார்த்தா மந்தை. ஓகே, மந்தை ஹெவியா இருக்குது. அதில் எதெல்லாம் முதல்ல பிறந்துச்சு அப்படி பார்க்குறான். ஓகே, உள்ள போறான், இது முதல்ல பிறந்துச்சு, அதை பிடிக்கிறான். அப்புறம் உள்ள போறான், இது ஃபர்ஸ்ட் பார்ன், இது ஃபர்ஸ்ட் பார்ன், இது ஃபர்ஸ்ட் பார்ன், எல்லாத்தையும்
எல்லா முதல் 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 பிறந்த எல்லா ஆடுகளையும் கொண்டு வந்து ஒரு பக்கம் நிறுத்துறான். நிறுத்திட்டு இப்ப பார்க்குறான், ஓய் டுமாரோ நோ ஐம் கோயிங் டு ஆஃபர், I'm going to the altar. I want to stand before God. No, my offer should be a best, the best. தேடுறான். ஓகே ஓகே, சேனி வேற ஏதாவது இருக்குதா? முதல்ல பிறந்துச்சு, முதல்ல அதோ ஒன்று இருக்குது, அதை எடுத்துட்டு வா, அதை எடுத்துட்டு வா, இதோ இங்கே ஒன்று இருக்குது, இதை எடுத்துட்டு வா, எல்லாத்தையும் முதல்ல பிறந்த எல்லா ஆடுகளையும் ஒன்றா போடு. ஓகே, ஏன்னா ஆபேல் இப்படி செய்கிற? ஒன்றும் இல்லை, நானும் டுமாரோ ஆல்டருக்கு போகிறேன், கடவுளுக்கு கொடுக்கணும், த பெஸ்ட்டாக கொடுக்கணும். இஸ் மை காட். எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்க, ஏதேன் தோட்டத்தில் அவருக்கு இருந்ததெல்லாம் பெஸ்ட்டு. எங்கள் அப்பா அம்மாவுக்கு தேவன் எல்லாவற்றையும் கொடுத்துருந்தாரு. எங்கள் அப்பா அம்மா தான் தப்பு செஞ்சிட்டாங்க, ஆனால் அதுக்கு முன்னாடி த ஆல்மைட்டி காட் கேவ் த பெஸ்ட் டு மை பேரண்ட்ஸ். எங்கள் அப்பா அம்மாவுக்கு பெரிய ஏதேன் தோட்டம், அதில் 5 நதி ஓடுது, தங்கம் விளையிற பூமி, பெரிய ஏதேன் தோட்டத்தில் எங்க அப்பா அம்மாவுக்கு பெஸ்ட் கொடுத்தாரு பாருங்க. அவருக்கு நான் பெஸ்ட் கொடுக்கணும். அதனால தான் ஐ அம் சர்ச்சிங் தி பெஸ்ட் ஆஃபரிங். ஓகே, முதல் கனி எல்லாம் ஒண்ணா வந்துருச்சு, முதல் 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 பிறந்துச்சு, எல்லாம் முதல் குட்டிகள் எல்லாம் ஒண்ணா வந்துருச்சா? இப்ப இதுல கொழுமையானது எது பாரு? கொழுமையானது அது ஃபேட்டா? நோ, அதை விட இது ஃபேட்டா? நோ நோ, அதை விட இது பாரு, இது ரெண்டுத்துல அதை பாரு. See this? அவன் முதன்மையானவைகளையும் தேர்ந்தெடுத்துட்டு செலக்ட் பண்ணதில்ல, கொழுமையானது எது அதை தேடுறான். இந்த கொழுமையானதுல இவ்வளவு கூட்டத்துல எது, இதுல எது பெஸ்ட்? இந்த கொழுமையானவைகள்ல எது பெஸ்ட்? ஓகே, டேக் தட் ஒன், டேக் தட் ஒன். ஓ, எல்லாத்தையும் பார்த்தேன், இதுதான் நம்பர் 1. ஓகே, லார்ட் 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 லார்ட், ஓ திஸ் இஸ் த பெஸ்ட் ஒன், பெஸ்ட் ஒன். லார்ட், ஐ லவ் யூ லார்ட், ஐ வாண்ட் டு கிவ் த பெஸ்ட் லார்ட். லார்ட், எங்க வாழ்க்கையில் நீங்க எவ்வளோ செஞ்சீங்களே, I want to give the best. அருமையானவங்களே, தேவன் இந்த இருதயத்தை தான் பார்க்கிறாரு. What is your best? உங்க வாழ்க்கையில எது பெஸ்ட்? அந்த பெஸ்ட் தேவனுக்கு கொடுக்கப்பட்டதா? What is your best in your family? What is your best in your business? What is your best in your life, personal life? Though the offering, the best offering, the best offering, இது கடவுளுக்கு, இது கடவுளுக்கு. இன்னைக்கு ராத்திரி எல்லாம் இதை கட்டி போடு, நாளை காலையில 6 மணிக்கெல்லாம் ஆல்டருக்கு போகணும். திஸ் இஸ் த பெஸ்ட் ஒன் ஐ ஹவ் எவர் சீன். என் மந்தையில் இருக்கிறதுலே இதுதான் நம்பர் 1 பெஸ்ட். எடுத்துட்டு வந்து ஆண்டவர் காணிக்க வச்சதுமே வானத்திலிருந்து அக்கினி இறங்கி, அவனும் காயினும் நின்று இருக்கிறப்ப அக்கினி இறங்கி அக்கினி படிச்சிருச்சா? இங்கிருந்து பார்த்த காயினுக்கு அது கோபத்தை எழுப்புச்சு, எரிச்சலை எழுப்புச்சு, பொறாமையை எழுப்புச்சு, தன் சகோதரன் மேல அவனுக்கு பகையை உண்டாக்குச்சு. See, ஏன் தேவன் காயினை அங்கீகரிக்கல தெரியுமா? அவன் இருதயம் கடவுளுடைய பக்திக்கு முன்பு வரும் பொழுது அது கடவுளுக்கு ஏற்றதா இல்லை. ஆண்டவருக்கு த பெஸ்ட் ஆஃபரிங் எது தெரியுமா? த ஹார்ட். உன் இருதயம் தான் நல்ல காணிக்க, உன் இருதயம் தான் கடவுள் ஏற்றுக்கொள்ளுகிற காணிக்க. என்னதான் அதிகமான நிலங்களை அதிகமான பொருட்களை காயின் கொடுத்திருந்தாலும் தேவன் அதை அங்கீகரிக்கல. அது மூல மொழிபெயர்ப்பு சொல்லுது, காட் அதை திரும்பியே பார்க்கலையாம். ஏன்னா அது ரொம்ப சீப்பா இருந்துச்சாம்.
ஹேய், தேவன் காயினுடைய இருதயத்தை பார்த்து அவன் இருதயம் சரியில்லை, ஆகையினால தான் கேட்டாரு, உன் முகம் நாடி சரியில்லையே, ஏன் உன் முகம் வேறுபட்டு இருக்குது? உன் முகமே சரியில்லை, ஏன்னா உன் அகம் சரியில்லை, உன் முகம் நாடி சரியில்லை, நீ எரிச்சல் உள்ளவனா இருக்கிற, உன் பேச்சு சரியில்லை. பட் யூ கேம் டு ஆல்டர் டு கிவ் அ ஆஃபரிங் டு மீ. ஹவு கேன் ஹவு? இது எப்படி? காயின்ஸ் ஆஃபரிங் தேவன் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. இன்னைக்கு ஆபேல மாதிரி காயின மாதிரி நீங்க ஒரு விவசாயியாகவோ மந்தை மேய்க்கிறவராகவோ இல்லாம இருக்கலாம், நீங்க ஒரு ஆபீசரா இருக்கலாம், டீச்சரா இருக்கலாம், உங்க பிசினஸா இருக்கலாம், உங்க ஓன் பிசினஸா இருக்கலாம், இல்ல எங்கேயோ ஒரு இடத்துல நீங்க வேலை செய்யலாம். தேவன் உங்க காணிக்கைகளுக்காக காத்தில்ல, உனக்காக காத்திருக்கிறாரு, உன் இருதயத்துக்காக காத்திருக்கிறாரு. சங்கீதக்காரன் இந்த ஆஃபரிங்க வித்தியாசப்படுத்தி சொல்றப்ப அவன் சொல்வதை கவனிங்க. 50ஆம் சங்கீதம் 13. நான் எருதுகளின் மாம்சம் புசித்து ஆட்டுக்கடாக்களின் ரத்தம் குடிப்பேனோ? நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். லிசன், நான் எருதுகளின் மாம்சம் புசித்து ஆட்டுக்கடாக்களின் ரத்தம் குடிப்பேனா? நான் இப்பெல்லாம் அதெல்லாம் நான் பார்க்கல, அது எனக்கு தேவையில்லை. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிடு, தட் இஸ் யுவர் ஆஃபரிங். இன்னொரு இடம் நீதிமொழிகள் 15:8. துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். What is that offering? You are praising. உங்க துதி ஒரு ஆஃபரிங், உங்க பிரேயர் ஒரு ஆஃபரிங். துன்மார்க்கர் பலி எனக்கு பிடிக்காது, ஆனா உன் ஜெபம், செம்மையானவர்கள் ஜெபம் எனக்கு பிடிக்கும். That is your offering to God. Your prayer ஒரு ஆஃபரிங். One more thing, சங்கீதம் 40 6ஆம் வசனத்திலிருந்து படிங்க. பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர், சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலியையும் நீர் கேட்கவில்லை. அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாய பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். What is it offering? தோ பலியை காணிக்க நீங்க விரும்பல ஆண்டவரே, ஆனா தோ வர ஆண்டவரே, தோ வரேன், நான் வர ஆண்டவரே. ஆஃபரிங் என்பது தேவன் இப்படிதான் எதிர்பார்க்கிறாரு. இதோ வருகிறேன் ஆண்டவரே, இதோ நான் இருக்கிறேன். I am available Lord, use me Lord, send me Lord, Lord make me as your vessel Lord, I am your vessel Lord, this is my offering. அதனாலதான் அன்னாள் ஜெபம் பண்ணா, அண்ணா துதித்தால், அன்னாள் தன்னுடைய காணிக்கைய, அதாவது தன் சொந்த மகனைய ஆஃபரிங்கா கொடுத்தா. ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம, ஆண்டவரை தேடாம, ஆண்டவரை நேசிக்காம, என்னதான் ஆண்டவர் சமூகத்துல வந்தாலும், எவ்வளவுதான் ஆண்டவருக்கு கொடுத்தாலும் தேவன் அதை தொடுகிறவர் அல்ல, அதை திரும்பி கூட பார்க்கறது இல்லை. ஆண்டவருக்கு தேவை நீதான், நீங்க தான். யூ 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 திரும்ப திரும்ப சொல்றாரு, நீதான் எனக்கு வேணும், இதோ வருகிறேன் ஆண்டவரே. நீர் காணிக்கை விரும்பல, பலிய விரும்பல, எருதுகளின் ரத்தத்தை, ஆடுகளின் ரத்தத்தை விரும்பல. தோ புத்தக சுருளில் எழுதி இருக்கிறபடி இதோ வருகிறேன் ஆண்டவரே. I am here, I submit myself totally to you, I surrender all, Lord accept me. அததான் ஆண்டவர் உன்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறாரு. ஒவ்வொருவரிடத்துல ஆண்டவர் அதான் எதிர்பார்க்கிறாரு. Are you ready for that? எப்போது ஆண்டவர்கிட்ட அந்த மாதிரி போயிருக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட போய் உரிமையா, ஆண்டவரே நீங்க தான் ஆண்டவரே, வேற வழியே இல்லை ஆண்டவரே, நான் ஒப்பு கொடுத்துட்டு ஆண்டவரே, உங்களை விட்டு போக மாட்டேன் ஆண்டவரே, வேற நாதி இல்லை, வேற கதி இல்லை ஆண்டவரே, நான் இருக்கிறேன் ஆண்டவரே, என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே, ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், டோட்டலா சரண்டர் பண்ண. அந்த கடைசி நாள் என்னைக்கு? ஆபேலை அங்கீகரிச்சிட்டோம், அவன் காணிக்கைய அங்கீகரிச்சார்.
Abel's offering was the best offering. Number 3, Abel's blood. ஆபேலின் ரத்தம். ஆபேலின் ரத்தத்தை குறித்து இங்க திரும்பவும் பேசப்படுது. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 4:9. கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. ரத்தம். ஆபேல் காயின் 2 பேரும் நிலத்துல இருக்கிறான். இவங்க 2 பேருக்கும் இந்த பலிபீடத்துல நடந்த பிறகு, ஆபேலுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரிச்சிட்ட பிறகு திரும்ப அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. காயின் நிலத்தின் வேலை செய்ய போயிட்டான், ஆபேல் மந்த மேய்க்கிறனா போயிட்டான். ஒருவர் பேசிக்கிறது இல்லை. இந்த சூழ்நிலையில ஆபேல் என்ன பண்றான் தெரியுமா? மந்தை மேய்ச்சிட்டே இருக்கிறப்ப ஒரு நாள் ஆபேலின் மந்தைகள் காயினுடைய நிலத்துல போய் மேயுது. அப்போ காயின் சொல்றான், ஹேய் ஹேய், உன் ஆடு என் லேண்ட்ல ஏன் வந்துச்சு? உன் ஆடு என் லேண்ட்ல எதுக்கு வந்துச்சு அப்படின்னு பேச்சு ஆரம்பிக்குது. திஸ் இஸ் மை லேண்ட், அது உன் ஆடுகள் எல்லாம் கூட்டிட்டு போ, இங்க வரக்கூடாது அப்படின்னு பகை தொடருது. அப்போ ஆபேல் கேட்கிறான், ஹேய் காயின், நீ என்ன பேசுற? பாரு, நீ உடுத்தி இருக்கிறது ஏன் ஆடுகளுடைய தோல், நீ குடிக்கிறது ஏன் ஆட்டின் பால், நீ சாப்பிடுறது ஏன் ஆட்டின் மாம்சம். அப்படி இருக்கிறப்ப நீ சாப்பிடுறது நான் மேய்க்கிற மந்தையிலிருந்து வந்தது. இப்படியெல்லாம் இருக்கிறப்ப நீ ஏன் மந்தை உன் லேண்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றியே, எப்படி அப்படின்னு கேட்டதுமே காயினுக்கு ரொம்ப கோபம் வருது. கோபம் வந்தப்போ 2 பேருக்கும் பேச்சு வாக்குவாதம் ஆகுது. ஆபேல் சாந்தமாவே பேசுறான், ஆபேல் நியாயமாவே பேசுறான், ஆபேல் தாழ்மையாவே பேசுறான். ஆபேல் பேசுறது காயினுக்கு ரொம்ப பெரிய பகையாச்சு. இப்படி பேச்சு தொடர 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 காயினுக்குள்ள இருந்த பகை, கோபம், எரிச்சல், இதனால என்ன பண்ணா, அவன் நிலத்தை உழுது கொள்வதற்கு பயன்படுத்தினானே ஆயுதம், அந்த ஆயுதத்தை எடுத்து காயினை பார்த்து ஓங்கி அடிச்சுட்டான். அடிச்சதும் காயினுடைய ரத்தம் நிலத்துல செதறுது. செதறி பீறிட்டு மந்தைகளுக்குள்ள ஓடுது. இவன் அந்த ஆயுதத்தோட நிற்கிறான். ஆபேல் கீழே விழுந்துட்டான். ஆபேல் கீழே விழுந்ததும் ரத்தம் ஓடுகிறது, துடிக்கிறான். ஆபேலுடைய உயிர் போயிட்டு இப்போ காயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. காயின் இதை எதிர்பார்க்கல. இப்போ காயின் என்ன பண்றான்னா, அப்படியே பார்த்துட்டு நேரா காயின் ஆபேல் மேலே விழுறான். ஆபேல் 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 அப்படின்னு கத்துறான். ஆபேல் சத்தம் இல்லை, அவன் எந்த சத்தத்தையும் போட முடியல, ரத்தம் மட்டும் ஓடுது. பீரிட்ட ரத்தம் அவன் மந்தைகளின் மேல செதறடிச்சு நிலத்துல ரத்தம் ஓடுறப்ப அவன் கைகளில ரத்தம், காயின் கைகளில ரத்தம், ஆயுதத்துல ரத்தம், ரத்தமா இருக்குதா. காயினால இனி ஆபேல உயிரோட பார்க்க முடியாத சூழ்நிலை வந்ததும் வேற வழியே தெரியலன்னப்போ அவனே குழிய தோண்டி ஆபேல அடக்கம் பண்ணிட்டு கிளம்புறான். அப்பதான் தேவன் பேசுறாரு, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? The blood is an innocent blood. ஆபேலின் ரத்தம் இருக்குதே, very innocent blood. தேவன் அந்த ரத்தத்தை பார்த்து அமைதியா இல்லை. ஏதேன் தோட்டத்தில் தேவன் ஆதாம கேட்டாரு, ஆதாமே நீ எங்க இருக்கிறாய்? உன்னை நிர்வாணி என்று சொன்னவன் யார்? ஏவாளை பார்த்து கேட்டாரு, நீ ஏன் இப்படி செய்தாய்? இப்போ அடுத்த கேள்வி, காயினே உன் சகோதரன் ஆகிய ஆபேல் எங்கே? தேவன் காயினுடைய சகோதரனை அறிஞ்சவர். அதனாலதான் அந்த ஏவாளுக்கு சொன்ன மாதிரி அந்த சாபத்தை நிறைவு கூட்டுறாரு. உன் ஆசை அவனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான்னு திரும்ப இந்த இடத்துல சொல்லப்படுது. See this, that is that curse. Again you are doing the same thing. Hey Cain, where is your brother now?
Hey brother, sister, listen. கிறிஸ்துவுக்குள்ள ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறாரு, உன் சகோதரன் எங்கே? Where is your brother in Christ? இது ஏதோ அந்த குடும்பத்துக்கு மட்டும் நடந்தது இல்லை. இந்த கேள்வி இன்னும் லைவா இருக்குது. இந்த கேள்வி இன்னும் இருக்குது. உங்க சகோதரன் எங்கே? Where is your brother? Where is your sister? Where is he? Where is she now? அவன் எங்க இருக்கிறான் அப்படின்ற கேள்வியை தேவன் எப்பவுமே உன்னை கேட்டுக்கிட்டே இருப்பாரு. ஏன்னா தேவனுக்கு உன் சகோதரன் ரொம்ப முக்கியம், உன் சிஸ்டர் ரொம்ப முக்கியம், உன் பிரதர் ரொம்ப முக்கியம், உன் வீட்டில் இருக்கிற ஒரு நபர் தேவனுக்கு ரொம்ப முக்கியம். அவர் கேட்டுட்டே இருக்கிறாரு, வேர் இஸ் ஹி? அவன் எங்க போனா? அவன் ஏன் கோயிலுக்கு வரல? அவன் ஏன் பைபிள் வாசிக்கல? அவன் ஏன் ஜபிக்கல? அவன் ஏன் ரட்சிக்கப்படல? அவன் ஏன் கர்த்தரை தேடல? அவன் என்ன பண்றான்? வேர் இஸ் ஹி நவ? See this. அவனுடைய ரத்தம், அந்த ரத்தத்தை குறித்து சொல்றப்ப ஆண்டவர் இயேசு அவன் ரத்தத்தை எப்படி மென்ஷன் பண்றார் பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம், மத்தேயு 23:35, Matthew 23:35. நீதிமானாகிய ஆபேலின் ரத்தம் முதல் தேவாலயத்திற்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் ரத்தம் வரைக்கும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான்களின் இரத்தப்பழியெல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள். ஆண்டவர் இயேசு சொல்றாரு, நீதிமானாகிய ஆபேலின் ரத்தம். அப்போ இந்த ஆபேலின் ரத்தம் சிந்துது, அது ஒரு நீதிமானின் ரத்தம். ஆனா இந்த நீதிமானின் ரத்தம் காரணம் இல்லாத சிந்தப்பட்டுச்சு, காரணம் இல்லாம சிந்தப்பட்டுச்சு, அநியாயமா சிந்தப்பட்டுச்சு, தன் சொந்த சகோதரனாலே சிந்தப்பட்டுச்சு. ஆனால் இதைவிட ஒரு மேன்மையான ரத்தம் இருக்கிறது, அது இயேசுவின் ரத்தம். அது காரணத்தோடு சிந்தப்பட்டது, அது ஒரு தேவையோடு சிந்தப்பட்டது. இந்த ரத்தம் இல்ல, அது நியாயம் கேக்குது, லார்ட் லார்ட் லார்ட். ஆனால் இன்னொரு ரத்தம் இருக்குது, அதுக்கு பேர் இயேசுவின் ரத்தம். அந்த இயேசுவின் ரத்தம் நன்மையானவைகளை பேசுதான். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம், Hebrews chapter 12, Hebrews 12:24. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலனுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். பாருங்க, மறுபடியும் எபிரேய ஆக்கியோன் சொல்றாரு, புது உடன்படிக்கையின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், நன்மையானவைகளை பேசுற ரத்தம் உனக்கு இருக்குது. அது என்ன ரத்தம்? இந்த நன்மையானவைகளை இந்த ரத்தம் எப்படி பேசுது? இயேசுவின் ரத்தம். சரி, ஆபேலின் ரத்தம் என்ன பேசுச்சு தெரியுமா? லார்ட் லார்ட், பாருங்க லார்ட், பாருங்க, நான் தப்பே செய்யல, என்ன கொன்னுட்டான், அவனை நியாயம் தீருங்க அப்படின்னு பேசுது. வஞ்சன்ஸ், பகை, நான் தப்பு செய்யாதப்போ எனக்கு இந்த அநியாயம் நடந்துருச்சு ஆண்டவரே பாருங்க அப்படி சொல்லுது. ஆனால் இயேசுவின் ரத்தம் இல்லை, அது நன்மையானவைகளை பேசுதான். ஆபேலின் ரத்தத்தை காட்டிலும் இயேசுவின் ரத்தம் என்ன சொல்லுது? இயேசுவின் ரத்தம் என்ன பேசுது தெரியுமா? இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், அதே மாதிரி இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டது, அதே மாதிரி இயேசு அடிக்கப்பட்டார், அதே மாதிரி இயேசு கொல்லப்பட்டார், அதே மாதிரி இயேசு சிலுவையில் அறையுண்டார், அதே மாதிரி இயேசு ரத்தம் சிந்தினார். ஆனால் இந்த ரத்தம் இல்லை. ஃபாதர் ஃபாதர் ஃபாதர், அவன் என்னை விசுவாசிச்சான், அவள் என்னை ஏற்றுக்கொண்டாள், இயேசு என்ற என்னை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டதினாலே ஃபாதர் நீங்க அவங்களை ஏற்றுக்கொள்ளணும், என் ரத்தத்தினால நான் அவர்களை கழுவிட்டேன், ஃபாதர் அவர்களை ஏற்றுக்கொள்ளணும், அவர்களுக்கு என்ன தேவையோ கொடுங்கப்பா, அவங்களுக்கு என்ன காரியம் செய்யுங்கப்பா, அவர்களுக்கு என்ன தோல்வியோ மாற்றுங்கப்பா, அவர்களுக்கு என்ன வியாதியோ சுகமாக்குங்கப்பா. ஃபாதர், they are my son and daughter, ஃபாதர் help them, help them, help them.
That is the voice of Jesus' blood. Hallelujah. Even still is speaking for you. எத்தனையோ தப்பு செஞ்சிருக்கிறோம், அந்த ரத்தம் பேசிக்கிட்டே இருக்குது. ஃபாதர் ப்ளீஸ் forgive them. உனக்காக ஆண்டவருடைய ரத்தம் இன்னும் பேசிக்கிட்டே இருக்குது. எவ்வளோ தப்பு செஞ்சோம், ஆண்டவர் உன்னை தூர தள்ளல. எவ்வளோ முறை விழுந்த, தூர தள்ளல. திரும்ப திரும்ப மன்னிப்பு கேட்ட, ஆண்டவர் உன்னை மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. திரும்ப திரும்ப ஆண்டவர் உனக்கு கிருபை கொடுத்துட்டே இருக்கிறாரு. அந்த ரத்தம் பிதாவினிடத்துல நன்மையானவைகளை பேசுது. உனக்காக, உன் நன்மைக்காக, உன்னுடைய நல்லதுக்காக அந்த ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கிறார். ஃபாதர், ஆண்டவரே நீர் கோபப்பட வேண்டாம். ஆண்டவரே நீர் நீதி உள்ளவர். அவங்க ரொம்ப அநீதியா இருந்தாலும், வீக்கா இருந்தாலும், திரும்ப திரும்ப விழுந்தாலும், திரும்ப திரும்ப தப்பு செஞ்சாலும், Lord, don't reject them. Don't reject her. Lord, I am your son. Lord, I am requesting you. There are our people. There are my people. That is the blood of Jesus. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் நிக்கிற. இல்லாட்டி எப்போ போயிட்டு இருப்போம். நீ வாழ்றதுக்கு காரணமே இந்த ரத்தம் உனக்காக நன்மையானவைகளை பேசுது. இன்னைக்கு நீ வந்த தூரம், இவ்வளோ நாள் கடத்தி வந்த காலம், இவ்வளோ நாள் ரீச் ஆனதுக்கு ரீசன் நாட் பிகாஸ் ஆஃப் யுவர் ஹெல்த், யுவர் மணி, யுவர் இன்ஃப்ளூயன்ஸ், ஈவன் யுவர் எஜுகேஷன், பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பிளட். His blood, the innocent blood, sinless blood, பாவமில்லாத ரத்தம், குற்றமில்லாத ரத்தம், சுத்தமான ரத்தம். அது உன்னை கழுவி 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 அந்த பிதாவின் இடத்துல கொண்டு போய் நிறுத்தியதே, நிறுத்துகிறதே. அதுதான் உனக்காக இன்றும் நன்மையானவைகளை பேசுகிறது. Hallelujah. Let's thank that blood. Let's thank to Jesus. உனக்காக ஆண்டவர் பேசுறாரு. உனக்காக பேசிக்கிட்டே இருப்பாரு. அந்த ரத்தம் இன்னும் பேசுகிறது. அருமையானவர்களே, ஆபேல் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் இயேசுவின் ரத்தம் உனக்காக பேசும். Finally, Abel's voice. Number 4, Abel's voice. கவனிங்க, ஆதியாகமம் 4:10. அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. The voice, அந்த சத்தம் என்னை நோக்கி கூப்பிடுதான். Abel's blood என்ன பண்ணுச்சு? Abel's voice என்ன பண்ணுச்சு பாருங்க. என்னை நோக்கி கூப்பிடுது, என்னை நோக்கி கூப்பிடுதுன்னு. What is this voice? இந்த வாய்ஸ் என்ன வாய்ஸ் தெரியுமா? இஸ் a shepherd's voice. ஒரு மேய்ப்பனுடைய சத்தம். சகோதரா, ஆபேல் மந்தை மேய்க்கிறவனா இருந்தான். இது ஒரு மேய்ப்பனுடைய சத்தம். ஸ்டில் இந்த சத்தம் உனக்கு ஒலிச்சுக்கிட்டே இருக்குது. இது ஒரு மேய்ப்பனுடைய சத்தம். என் சத்தம் என்னுடைய சத்தம் அல்ல. இது ஒரு மேய்ப்பனுடைய சத்தம். உனக்காக 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 பிரசங்கிப்பது, உனக்காக பேசுவது, உனக்காக ஜெபிப்பது ஒரு மேய்ப்பனின் சத்தம். What is this voice? In the voice is a voice of son, son's voice. இது ஒரு குமாரனின் சத்தம். ஆதாமுடைய குமாரன் ஆபேல், குமாரனின் சத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறது. அருமையானவர்களே, தேவ குமாரனின் சத்தம் இன்னைக்கு உன்னை நோக்கி கூப்பிட்டே இருக்கிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அருளும்படி இதோ அந்த சத்தம் உன்னை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கிறது. It's a voice of son, son of God. What is this voice? It's a voice of a martyr.
இது ஒரு இரத்த சாட்சியின் சத்தம். இதோ பாருங்கள் எப்படி வாழ்ந்தான் விசுவாசியே, இதோ பார் உனக்கு முன்னால் ஒருவன் எப்படி வாழ்ந்தான், எப்படி ஊழியம் செய்தான், இரத்த சாட்சியாய் மரித்தான். Are you there? நீ என்ன பண்ற, என்ன ஊழியம் செய்யற, ஆண்டவருக்காக என்ன செய்யற? தோ முதல் குடும்பத்துல முதல் இரத்த சாட்சி பலிபீடத்துல விழுந்து கிடக்குது. நீதிமானுடைய ரத்தம். This voice is a martyr voice. What you are doing for God when you are listening His voice. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறப்ப ஆண்டவருக்காக நீ என்னாவது ஏதாகிலும் செய்யணும்னு எப்போகிலும் நினைச்சிருக்கிறியா? தோ முதல் குடும்பத்திலேயே தன்னுடைய முதல் பிள்ளைகள்ல ஒரு பிள்ளைய இரத்த சாட்சியா ஆதாம் ஏவாளும் இழந்தாங்களே. It's a voice of martyr. இந்த சத்தம் உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்குது. Do something for him. கடவுளுக்காக ஏதாவது செய்யுங்க. ஆணோ பெண்ணோ, பெரியவங்களோ சின்னவங்களோ, சிறியவர்களோ முதியவர்களோ, do something, do something, do something. It's a voice of martyr. இன்னைக்கு சுத்தி கண்ணீரால கட்டப்பட்ட ஊழியங்கள் தான் நிற்கும், இரத்தத்தால கட்டப்பட்ட ஊழியங்கள் தான் நிற்கும், முழங்கால்களால கட்டப்பட்ட ஊழியங்கள் தான் நிற்கும். அழுகையும் புலம்பலோடும் விதைக்கிறவர்கள் தான் கம்பீரத்தோடு திரும்பி வருவார்கள். வேற எந்த வழியிலையும் நிக்காது. பிரியமானவர்களே, go 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 further. Finally, Abel's witness. ஆபேலுடைய சாட்சி. ஆபேலுடைய சாட்சி வாசிங்க எபிரேயர் 11:4. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். மரித்தும் இன்னும் பேசுகிறோம். What is that witness? Witness சாட்சி செத்து போச்சு. சாட்சி கூண்ல ஏறி நிறுத்தினாலும் சாட்சி எடுபடல, சாட்சி ஒவ்வொல, சாட்சி சரியில்லை அப்படின்னு எவ்வளோ சாட்சிகள் ரிஜெக்ட் பண்ணப்படும். சாட்சி ஒவ்வாமை, சாட்சி மேட்ச் ஆகல, சாட்சி வரல அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்துக்கும் ஒரு சாட்சி இருக்குது. தோ மரித்தும் அவன் மரித்தும் அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான், பேசிக்கிட்டே இருக்கிறான், பேசிக்கிட்டே இருக்கிறான். வாட் இஸ் மை மெசேஜ்? அவன் மரித்தும் இன்னும் பேசிக்கிட்டே இருக்கிறான். ஆள் மரிச்சிட்டான், அவன் பேசிக்கிட்டே இருக்கிறான். That is the witness. அவனை குறித்து தேவன் சாட்சி சொன்னாரு. சாட்சி சொன்னார். தேவன் என்ன சாட்சி சொன்னாரு? தேவன் வசனம் சொல்லுது, அவனை குறித்து தேவன் சாட்சி சொன்னாராம். இது என்ன ஆட்சி? என்ன என்ன ஆச்சரியம் பாருங்களா. யாருக்கு சாட்சி சொல்லுவாரு? ஒரு குற்றவாளி குற்றவாளி அப்படின்னா ஒரு சாட்சியை நிறுத்துவாங்க. ஆம், அவன் தவறு செஞ்சான். இல்ல அவன் நிரபராதி அப்படின்னா ஒரு சாட்சி, அவன் எந்த தவறு செய்யல, சாட்சியை நிறுத்துவாங்க. இங்க தேவன் அவனை குறித்து சாட்சி சொன்னார். சாட்சி ஒன்னு அவன் நீதிமான் அப்படின்ற சாட்சி, இன்னொன்னு அவன் ஆஃபரிங், த பெஸ்ட் ஆஃபரிங் அப்படின்ற சாட்சி, இன்னொன்னு அவன் மரித்தான் ஆனாலும் அவன் பேசிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்ற சாட்சி. கவனிங்க, வாட் இஸ் யுவர் மெசேஜ் ஆஃப்டர் யுவர் டெத்? நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன வச்சுட்டு போறோம்? அதுவல்ல. எல்லாரும் எதுக்கு உழைக்கிறோம்? உழைக்கிறோம் உழைக்கிறோம் உழைக்கிறோம், சேர்க்கிறோம் சேர்க்கிறோம் சேர்க்கிறோம், கட்டுறோம் கட்டுறோம். யாருக்கு? நமக்கு பின்னால யாருக்கு? நமக்கு பின்னால நம்ம பிள்ளைங்களுக்கு, நமக்கு பின்னால நம்ம வம்சத்துக்கு, நமக்கு பின்னால நம்மளுடைய தலைமுறைக்கு. நோ நோ நோ. ஆபேலுடைய வழி என்ன சொல்லுது தெரியுமா? தோ அவன் மரிச்சான் ஆனால் பேசிக்கொண்டே இருக்கிறான். வாட் ஏ வண்டர்ஃபுல் விட்னஸ். இந்த ஒன்றை தான் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில தேவன் எதிர்பார்க்கிறாரு. வாட் இஸ் யுவர் மெசேஜ், விட்னஸ் ஆஃப்டர் யுவர் டெத்? உங்க மரணத்துக்கு பின்னால எதை வச்சுட்டு போறீங்க? யுவர் பில்டிங், யுவர் ப்ராப்பர்ட்டி, யுவர் பேங்க் பேலன்ஸ், யுவர் ட்ரெஷர், யுவர் மணி. வாட் இஸ் தட்? நோ, த வேல்யூபிள் ட்ரெஷர் இஸ் யுவர் விட்னஸ். நீங்க வச்சுட்டு போனது ஒரே ஒண்ணுதான், பெரிய சாட்சி. அது நீதிமானின் சாட்சி, தேவன் அங்கீகரித்த சாட்சி, தேவன் ஆசீர்வதித்த சாட்சி.
அதுதான் உங்கள் வாழ்க்கையின் எல்லையா இருக்கட்டும், அதுவே உங்களது லட்சியமா இருக்கட்டும், அதுவே உங்களது நோக்கமா இருக்கட்டும், அதுவே உங்களது ஆசையா இருக்கட்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆசையை கடவுள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பாராக. வர வேண்டும் தேவ ஆவியே, எங்கள் மத்தியிலே வர வேண்டும் தேவ ஆவியே, எங்கள் உள்ளத்திலே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுமா? லார்ட், என் உள்ளத்துல இப்படி ஒரு காரியம் நடக்கணும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில இப்படி ஒரு காரியம் நடக்கணும் ஆண்டவரே. உமக்கு பிரியமா நீர் விரும்புறத செய்யறதுக்கு நான் ஆட்கொள்ளுங்க ஆண்டவரே. ஆட்கொள்ளும் ஐயா அபிஷேகியும், இதுதான் உங்க அர்ப்பணம், இதுதான் உங்க ஆசை, இதுதான் உங்க கமிட்மெண்ட், இதுதான் உங்க வீக்னஸ், இதுதான் உங்க ஸ்ட்ரென்த், இதுதான் உங்க பிரேயர், இதுதான் உங்க ஆஃபரிங். அதுதான் ஆண்டவருக்கு சொல்ல போறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கொள்ளுவோம், கண்களை மூடுவோம், உணர்ந்து பாடுவோம், உணர்ந்து பாடுவோம். கண்களை மூடி கர்த்தருக்கு நேரா அர்ப்பணிச்சு பாடுவோம். வர வேண்டும் தேவ ஆவியே, எனக்குள்ள வாங்க ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே வர வேண்டும் தேவ ஆவியே, எங்கள் உள்ளத்திலே ஆட்கொள்ளும் ஐயா அபிஷேகியும், ஆனல் மூட்டும் ஐயா ஆனல் மூட்டும், ஆட்கொள்ளும் ஐயா அபிஷேகியும், ஆனல் மூட்டும் ஐயா ஆனல் மூட்டும். பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில் உம்முடைய ஜனத்தை உம்முடைய பக்கத்தில் நிறுத்தி, அவர்கள் உம்முடைய பிள்ளைகள், அவர்களை கைவிடாது காத்துக் கொள்ளுவீர் என்று, அவர்களை கரம் பிடித்து நடத்த வேண்டும் என்று உம்மை பார்த்து கேட்கிறப்பா. இந்த செய்தியை கேட்டவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கிரியை செய்வீராக, அவர்களை ஆசீர்வதிப்பீராக. அவர் பலவீனங்களில பலன் வந்து, அவர்கள் தடுமாறும் பொழுது பலன் அடைந்து, அவர் கலங்கும் பொழுது திடன் அடைந்து, கர்த்தருக்காக எழும்பி நிற்கிறவர்களாக, ஆண்டவரை நேசிச்சு பின்பற்றுவர்களாக அவளை மாற்றுவீராக. உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிற ராஜா, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற ராஜா, அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற ராஜா. அவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக, அவர்கள் பெருகுவார்களாக, வளருவார்களாக, அவர்கள் எழும்பி நிற்பார்களாக, கர்த்தருக்கு பயன்படுவார்களாக. முழு குடும்பத்துக்கும் கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும், முழு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். ஆணிப்பா இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கிய சிநேகம் வழி நடத்துதலும்
கிறிஸ்து இயேசுவும் வரும் வரைக்கும் நம் அனைவரோடும் உலகத்தில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் தேவ பிள்ளைகளோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென்.